என்னோடய பேர் வந்துட்டு ஜோசப் ஸ்ரீனிவாசலுன்னு சொல்லிட்டு நான் பெரம்பூர் லூத் ஷ்ரைன்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 வருஷமாக ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ்க்காக வேண்டிகிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸாக நாங்கள் தினமும் இந்த ஜெரிகோ ப்ரேயரில் ஒத்த கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லுவாங்க ஃபாதர். அதை நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. கடைசியில் முடிஞ்சிடும்னு நினச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேங்கர் வந்துட்டு அது பண்ண முடியாது, அது அவ்வளோதான், அது மறந்துடுங்க, இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு விட்டுட்டோம் அதை. கடைசியில் இந்த கன்வென்ஷன்ஸ்க்கு 2 நாள் வந்திருந்தோம். இதில் இங்கே வந்து 2 நாள் ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்கன்னு வேண்டணும். அந்த சண்டே அந்த இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னு பார்த்து பேங்க்கு கால் பண்ணால் உங்கள் லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு, இந்த வீடு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியாக சொல்லிட்டு இருக்கேன். என் பேர் ஜியோஃபில். நான் சூளைமேடு விண்ணேற்ப ஆண்டவர் ஆலயம் அமைஞ்சிக்கரை பங்குலேருந்து வரேன். எனக்கு வந்து 2 வருடமாக இந்த இடது காலில் வந்து நரம்பில் வந்து ஒரு எரிச்சல், பயங்கரமான எரிச்சல். அதோடவே தான் நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். நிற்க முடியாது ரொம்ப நேரம், ஒத்த காலை வச்சுட்டு கொக்கு மாதிரி தான் ஸ்கூலில் வந்து எழுதி போடுறதெல்லாம் பண்ணுவேன். இந்த கால் எரிச்சலுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு எரிக்கோ ப்ரேயர்லேயும் நான் வந்து அந்த ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட் மந்த் வந்து நைட் அந்த 4 o'clock அந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த ஆராதனை அப்போது ஃபாதர் வந்து சொல்கிறாங்க, காலில் வந்து நரம்பில் எரிச்சல் இருக்கவங்கள ஆண்டவர் சுகப்படுத்துகிறாருன்னு. 2 வருஷமாக நான் வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ மாத்திரை, ஆண்டவர் வந்து சடுதியில் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தார். என் பெயர் செல்வி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். மாதவரம் அசிசி நகர் பங்கிலிருந்து வருகிறேன். என்னுடைய பையன் பிளஸ்லி லயனல் ராஜ். அவனுக்கு வயது 20. அவன் எஸ்ஆர்எம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட்டு செமஸ்டர் ஃபைனல் இயர் படிக்கிறான். லாஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவனுக்கு டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் மியாட் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இன்ன வரைக்கும் வீடு திரும்பலை. என் பையன் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி காலேஜ் போனவன் இன்ன வரைக்கும் வீடு திரும்பலை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். என் கழுத்தில் எலும்பு உடஞ்சி C5 அப்படிங்கிற போன் ஃப்ராக்சர் ஆகி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. ஸோ அவனால் எதுவுமே செய்ய முடியாது, எலும்பு உட்கார முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வாலிப பையன், ஓடி ஆடி தெரிஞ்ச பையன். ஆனால் ஆண்டவர் வந்து அவனுக்கு தலையில் அவ்வளோ பெரிய காயம் சுகப்படுத்திட்டாரு, அவ்வளோ பெரிய பெட் ஸ்டோர் வந்துச்சு சுகப்படுத்திட்டாரு. மீண்டும் இதே இடத்துல நான் வந்து சாட்சியாக நிற்பேன். இது என்னுடைய முதல் சாட்சி. என் பையன் நடப்பான். அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. என் பேர் ஃப்ளோரா வில்லியம்ஸ். நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். என் மகளுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் வேண்டுதல்லாம் வச்சுருந்தேன். ஃபாதர் வந்துட்டு பாண்டிச்சேரியில் போயிட்டு பிஷப் ஹவுஸில் வந்துட்டு தியானம் கொடுத்தாங்க. நான் லைவில் பார்த்தேன். அந்த இடத்துல ஃபாதர் சொன்னார், சிந்தியா பிரித்தி ஜேம்ஸ் என்ற மகளையும் மகனையும் ஆண்டவர் தொட்டு குழந்தை சுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரில் சொன்னார். கன்சீவாக இருந்திருக்காங்க. கடவுளுக்காக நன்றி. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். நான் சூளைமேடு பங்குலேருந்து வந்திருக்கேன். என்னோட பெயர் ஜெயமேரி. என் மகளுக்கு 2 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களுக்கு 3 மாதம் வேலை இல்லாமல் போனதுனால ஃபீஸ் கட்ட முடியல. போன தடவை எரிக்கோ ப்ரேயர்லேயும் அந்த பொருளாதார இதுலேயும் வந்து கலந்து கொள்ளும்போது பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் 1.5 லட்ச ரூபா. ஸோ 1 பைசா கூட இல்லாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் கடவுளோட கிருபையில் ஒருத்தர் உதவி செய்து 1.5 லட்ச ரூபா ஃபீஸும் கட்டணும். என்னோடய பேர் கிறிஸ்டி. நான் சித்தாலப்பாக்கம் அந்தோனியார் பங்குலேருந்து வரேன். நான் 2024 தவக்கால தியானம் ஃபாதர் சென்ட் தாமஸ் மவுண்டில் கொடுத்துருந்தாங்க. நான் என்னுடைய தம்பி வில்சன் பிரின்சி அவங்க 2 பேரும் திருமணம் 2018 நடந்தது. 19 குழந்தை பிறந்து 7வது மாதத்தில் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இடையில் இருக்கிற எல்லா சொந்தங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் அந்த தியானத்துக்கு வந்தப்பையும் என்னோடய அம்மா அப்பாவை சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர வச்சு நாங்கள் 3 பேரும் முழுமையாக தியானம் அட்டன் பண்ணோம். ஃபாதர் எல்லாம் நன்றி ஜெபம் சொல்லி முடிக்க போகிற நேரத்தில் கிறிஸ்டிங்கிற மகளை ஆண்டவர் தொட்டுட்டாரு, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது 1 வருடம் ஆயிடுச்சு நடந்து. ஜூலை மாதத்தில் அவங்க சேர்ந்தாங்க. இயேசுவுக்கே நன்றி. என் பேர் மார்ட்டினா. நான் குழந்தையேசு திருத்தல பங்குலேருந்து வந்திருக்கேன். என் மகளுக்காக குழந்தைக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அது குழந்தைய மாதா பொன் குழந்தைய கொடுத்தாங்க, சுகப்பிரசவம் கொடுத்தாங்க. அதுக்காக கடவுளுக்கும் மாதாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். என் பேர் அபர்ணா. நான் வந்து தட்டாஞ்சாவடி ஃபாத்திமா சர்ச் பாண்டிச்சேரி பங்குலேருந்து வரோம். மார்ச் மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாப் ரோல் வந்து வேலை போயிடுச்சு. ஸோ
வந்து எங்கள் அம்மா வந்து எப்பயுமே ஜெரிகோ ஜெபத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்க சொல்லி நாங்கள் மார்ச் மாதம் ஜெபத்துக்கு வந்தோம். வந்து ஜெபம் வந்து ஃபேமிலியாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து பேக் டு பேக் 2 ரோல் அப்ளை பண்ணியிருந்தேன். 2 ரோலுக்குமே வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் எனக்கு 1 இல்லை 2 ஜாப்புமே கிடச்சிருச்சு. அதுலேருந்து எனக்கு எது வேணுமோ நான் வந்து அது செலக்ட் பண்ணிட்டேன். என் பேர் அருள்மொழி. எங்களுக்கு தேனி மாவட்டத்தில் 3 ஏக்கர் விவசாய நிலம் இருந்தது. ஆனால் அந்த நிலத்தை வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ண விட்டுருந்தோம். அவர் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு சூழ்நிலையின் காரணத்தினால அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஏற்பாடு பண்ணோம். இப்போ எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பல தேவைகள் இருந்ததுனால அதை விற்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு முடிவோடு மும்முரமாக எடுக்க போகும்போது ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் இந்த முள்ளுறுப்பு தியானத்தில் வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன். இரவு எழுப்பு ஜெபத்துலேயும் கலந்துக்கிட்டு ஆண்டவரே நீ யாராலையும் முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே பயங்காட்டுறாங்க, விற்க முடியாதுன்னு. போன மாதம் நல்ல ஒரு பாவசங்கத்திரம் பண்ணி அதை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நிலத்தை நல்லபடியாக விற்கிறது ஏற்பாடு பண்ணார். எனக்கு 2 வருஷமாக வயிற்று வலி இருந்தது. அது என்ன காரணம்னே தெரியல. ஸ்கேன் பண்ணாலும் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல. அதையும் ஒப்பு கொடுத்தேன், அதுவும் சரியாயிடுச்சு. அதே மாதிரி பல்லு வலியும் 1 வருஷமாக இருந்தது. அதையும் ஆண்டவர்கிட்ட இங்கே தியானத்தில் தான் ஒப்பு கொடுத்தேன், அதுவும் சரியாயிடுச்சு. என் பேர் கல்யாணி. நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன், எம்ஜிஆர் கேகே நகர்லேருந்து. என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க ஐயா, நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வந்து பொண்ணு கேட்டாங்க. அது நல்லபடியாக முடிஞ்சுது. ஏப்ரல் 16ஆம் தேதி நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கா. அதே சமயத்தில் எனக்கு 15 வருஷமாக இந்த கை இப்படி மடக்க முடியாது. அப்போ இங்கே வந்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட் சனிக்கிழமைக்கு வந்திருக்கக்குள்ள கடைசி எல்லார் ஜபம் முடிஞ்ச ஏற்பாடு ஒரு மகன் ரொம்ப வருஷமாக கை மடக்க முடியாத அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவளுக்கு பூர்ண சுகத்தை கொடுக்குறாரு ஆண்டவர் சொன்னார். அந்த கை நல்ல பூர்ண சுகத்தை கொடுத்து நல்லபடியாக. என் பேர் சிந்தியா. நான் இப்போ மகதேலா மரியாள் ஆலய பகுதியை சேர்ந்தவங்க. எனக்கு ஜனவரி மாதம் எனக்கு ஒரு சாட்சியம் வந்தது. நீங்கள் ஒரு கட்டின புதிய வீட்டை கடவுள் உங்களுக்கு கட்டளையிடுறாருன்ட்டு. அப்போ நான் இதை வச்சு நான் ஜோம் பண்ண சொன்னாங்க. அதேமாதிரி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதம் ஆன பிறகு என் பையன் என்கிட்ட கேட்டான், இது நமக்கு சாத்தியமாகுமாம்மா, நம்மக்கிட்ட ₹1 கூட கிடையாது, நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. நான் சொன்னேன், ஜூலை மாதம் நான் முதல் இரவு ஜெபத்துக்கு நான் முதல்ல போயிட்டு வரேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து நைட் விஜிலில் வந்து எரிகோ ஜெபத்தில் நல்லா நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லி ஃபாதர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு போனேன். எனக்கு எப்படி பணம் அமைஞ்சது, எனக்கு என்ன மிராக்கல் நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி என்னுடைய வீட்டை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதே மாதிரி 23ஆம் தேதி நான் பால் காய்ச்சினேன். ஆனால் இந்த விஷயத்தை உடனே வந்து என்னால் சாட்சியாக சொல்ல முடியல. ஏன்னா திடீர்னு என் கால் ஒரு மாதிரி இழுத்து என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. லக்ஷ்மிபுரம் பகுதிக்கு ஃபாதர் வந்து ப்ரேயர் வச்சுக்கும் போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னால் வந்து சாட்சியம் சொல்ல முடியல ஃபாதர்னா, நீங்கள் நிச்சயம் வந்து சாட்சியம் சொல்வீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ எனக்கு நடக்க வச்சு எனக்கு ஒன்று வந்து சாட்சியம் சொல்ல வச்சதுக்காக இறைவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி. என் பேர் தீபா. நான் சென்னை வானுவம்பேட்டை பங்குலேருந்து வரேன். நான் 2023 அக்டோபர்லேருந்து நான் இங்கே நைட் விஜிலுக்கு வருவேன். 2024 செப்டம்பரில் என்னாச்சுன்னா, எனக்கு இந்த கழுத்துக்கிட்டையும் அந்த ஆங்கிள் ஃபிட்லையும் ஒரு சின்ன கொழுப்பு கட்டி மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வலியே இல்லை. ஆனால் ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்ச நாளில் அது ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் நெறிக்கட்டியாக இருக்கும்னு விட்டுட்டாங்க. திரும்ப கண்டினியூஸாக ஒரு 15 days ஃபீவர் இருந்துச்சு. திரும்ப அவங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, எஃப்என்சி எடுக்கணுன்ட்டாங்க, பயாப்சி எடுக்கணுன்ட்டாங்க. எனக்கு ஒரே பயம். ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா மாமியார் எல்லாருமே கேன்சரில் இறந்துட்டாங்க. அதனால் ஆஸ்பத்திரினாலே ரொம்ப பயம். அதனால் பயந்துக்கிட்டே தான் போனேன். கரெக்டாக செப்டம்பரில் 1 month கழித்து எனக்கு பயாப்சி ரிப்போர்ட்லாம் வரும்போது கேன்சர்னு வந்துருச்சு, பிளட் கேன்சர் 3rd stage. அப்போ ஃபாதர் வானுவம்பேட்டைக்கு அக்டோபரில் தியானம் கொடுக்க வந்திருந்தாங்க. அப்போ நான் அந்த தியானத்துக்கு அட்டன் பண்ண போனேன். ட்ரீட்மெண்ட் எதுக்குமே போகல. ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. சிஎம்சிக்கு போகணுன்னு வச்சுருந்தோம். ஃபாதர் வந்திருந்தாங்க. அப்போ பூசைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபாதரை சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். முடியலை, ஃபாதரை பார்க்க முடியல. சரின்னு பூசை முடிஞ்சு ஆராதனையில் ஃபாதர் அந்த வாக்குத்தத்தை அந்த இது கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, இந்த இதில் இருக்கிற இடத்துல கேன்சரில் இருக்கவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வாயில் கேட்டாங்க. அப்போ நான் விசுவசித்தேன். அதுக்கப்புறம் சிஎம்சியில் போனப்போ அவங்களும் 1 month எடுத்துக்கிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் திரும்ப எடுத்து 3rd stage கேன்சரு 65% க்யூர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 12th ஒருத்தி படிச்சுட்டு இருந்தா, 9th 8th ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. கடவுள்கிட்ட விசுவாசம் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட 12 கீமோ ஏற்றணும், 15 நாளைக்கு ஒரு தடவை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு கீமோக்கும் போனேன். அம்மா யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது. ஹஸ்பண்ட் இப்போ ஃபாரினில் இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டாங்க. அவங்க கூட இருந்து 12 கீமோவையும் ஏற்றி முடித்தேன். அந்த 6 மாதமும் என்னால் இங்கே வர முடியல.
மார்ச் 31 கீமோ முடிஞ்சு 1 மந்த் பிரேக்கு அப்புறம் மே 2 ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கன்வர்ஷனுக்காவது எப்படியாவது ஒரு நாள் வந்துடணும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அந்த கன்வர்ஷன் அப்போ அந்த சண்டே வந்து இங்கே ப்ரேயர் அப்போ எல்லாம் திட்டினாங்க, கீமோ ஏற்றிருக்க இப்படி போகிற ஒரு இதே இல்லை அப்படின்னு. நான் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்வர்ஷன் அட்டன் பண்ணி ஃபாதர்டையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு மே 2 ஸ்கேன் எடுத்துகிட்டு மே 5 ரிப்போர்ட்டு பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மலாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேன்சர் ஃப்ரீயாக இருக்கேன். இன்னும் 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் மட்டும் வர சொல்லியிருக்காங்க. இயேசுவுக்கே நன்றி. இரண்டாவது உயிரை தந்த நன்றி. பிரைஸ் த லார்ட். என் பேர் மரிய ஃபவுஸ்டினா. நான் வந்து வின்னர்சி மாதா கோயில் மறைமலை நகர்லேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஹோல் இயர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்னால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. இங்கே 3rd சண்டே எஜுகேஷனுக்காண்டி ஒரு ரெட்ரீட் வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எல்லா ஊருக்கு வந்தேன். வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது இங்கே எனக்கு 400 மேலே தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிட்டு ஃபாதர் சொன்னபடி அந்த ஸ்டெப்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி படித்தேன். 86% 431 out of 500. Praise the Lord. Praise the Lord. என்னோடய பேர் பிரேமா. நான் புனித அந்தோனியார் பங்குலேருந்து வர்றேன். பிஜி பண்ணுறதுக்காக என்னோடய பொண்ணும் என் ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்து ஐஎல்ஸ் எழுதுனாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஐஎல்ஸ் கிளியர் பண்ணலை. 3 தடவை அவளுக்கு அது இதாயிடுச்சு. ஜூன் 2 அவங்க வந்து ஃபீஸ் கட்டணும். ஜூன் 1 சண்டே, அப்போ 31 நாங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கணும். அவளுக்கு லாஸ்ட்டு சான்ஸ் வந்து மே 28 கொடுத்துருந்தாங்க. மே 28 அவள் எக்ஸாம் எழுதுனா. அவள் எழுதும்போது எல்லாருமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். நினச்சி ஒரு 5 நிமிஷத்துல ரிசல்ட் வந்துருச்சு. ஆன்லைன் ரிசல்ட் தான். நல்ல மதிப்பெண்களோடு அவள் வந்து கிளியர் பண்ணியிருந்தா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே ஆண்டவர். நான் ரெஜினா மேரி, மாதவரம் பங்கு. முதுகு நரம்பில் வலி வந்தது. டாக்டர்கிட்ட காட்டினப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு இது ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னாங்க. இருந்தாலும் நீங்கள் 2 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருங்கோ, எங்கும் நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாதுனாரு. அப்படியே இருந்தேன். ஆனால் லேசாக வலி இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபாதர் வந்து 3 நாள் தியானம் கொடுத்தாங்க, தவக்கால தியானம். அதில் போய் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ கடைசியாக ஃபாதர் சொன்னார், நரம்பு வலியால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஆண்டவர் ஆசீர்வைத்து குணப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு சொன்னார். அதே போல் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த நரம்புல வலி நான் நல்லா நடக்கிறேன். என் பேர் எலிசபெத் ராணி. ஆரன் கண்டிகிலேருந்து வரேன். என் பையன் ரித்தீஷ் போன மாதம் ஏப்ரல் 26 என்ன கடிச்சதுன்னே தெரியல. வந்து மம்மி காலில் என்னவோ கடிச்சது, வலிக்குதுன்னு நான் எங்கள் லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போனால் அங்கே எங்களால் முடியாத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் என்னன்னே தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஜிஹெச்சி போங்க செங்கல்பட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வரும்போது 35 தான் பல்ஸ் இருந்தது. ரொம்ப டவுன் ஆகிட்டு இருந்தது. வண்டியில் போகும்போது நான் ஒரே ஒரு ப்ரேயர் வேண்டிக்கிட்டேன். என் பையன் ஃபாதர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒரு ஆசை. அவனுக்கு நான் 7வது இதில் நான் சாட்சியாக நிற்கிறேன், நான் அவனுக்கு கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் வெறும் கையை வச்சு அவன் தலை மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டே போனேன். எனக்கு லோ பிபி 41 இருந்தது. ஆனால் எப்படி தான் போய் 1 வாரம் ஐசியூவில் இருந்து என் பையனுக்கு ஹார்ட்டில் போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால 1 வாரமாக நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு வெறும் ப்ரேயரில் தான். நிறைய பேர் எனக்காக ஃபாதர்ஸ் இங்கே கூட சொல்லி நிறைய சிஸ்டர்ஸு ஃபாதர்ஸ் எல்லாமே ப்ரேயர் பண்ணி என் பையனை நல்லபடியாக சுகமாக்கி சனிக்கிழமை போய் அட்மிட் ஆனோம். மறு சனிக்கிழமை 8 நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். எத்தனாவது படிக்கிறடா? 6th. இல்லை ஃபாதர் ஆவரன்னு சொன்னாலே அதான் பார்த்து வச்சுக்கலாம்னே அப்படின்னு வேண்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் 2வது உயிரை கொடுத்துருக்கிறார் அவன் ஃபாதர் ஆகிறதுக்கு. Praise the Lord. என்னோடய பேர் கார்டிலியா. ஆக்சுவலி ஐ பிலாங் டு டான் போஸ்கோ ஸ்டைன் ஐனாவரம். என் ஆண்டி இங்கே எல்லா ஊரில் தான் இருக்காங்க, அவங்க கூட இருக்கேன். ஆக்சுவலி 2 டெஸ்டிமனி. எனக்கு எப்போவுமே ஜாபில் ஒரு ப்ராப்ளமாகவே இருந்தது. எய்தர் அது கண்டினியூ பண்ண முடியல, இல்லைனா அங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு ஃபாதர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் இங்கே டெஸ்டிமனி சொன்னேன். 1 இயர் அந்த ஜாபை கண்டினியூ பண்ணேன். நிறைய சேலஞ்சஸ், பட் ஸ்டில் அந்த ஜாபை விட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. நெக்ஸ்ட் ஜாப் இல்லை, பட் எனக்கு நோட்டீஸ் பீரியட் கண்டிப்பாக 2 months சர்வ் பண்ணணும், இல்லைனா எந்த சர்டிஃபிகேட்டும் தரமாட்டாங்க, சேலரியை ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மல்டிபிளான ப்ராப்ளம் இருந்தது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் நினச்சேன், இந்த இயருக்கான எனக்கு ஒரு ப்ராமிஸ் என்னென்னா, என் தேவன் எனக்காக ஏதாயினும் செய்திடுவார் அப்படின்ற ஒரு சாங். அதை திருப்பி 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 ஒரே ப்ரேயராக அதை மட்டும்தான் பாடிட்டு இருந்தேன்.
அண்ட் ஒரே வீக்கில் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. இமீடியட்லாக எல்லாமே வித்தின் வீக்ஸில் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணலை, சேலரி ஹோல்ட் பண்ணலை, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்டாங்க. நியூ ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐ வாஸ் இன் சென்னை, ஹாஸ்டலில் இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் ஹோம். ரொம்ப ஹாப்பியாக மறுபடியும் ஃபேமிலி கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஒர்க்குமே ரொம்ப லீஷராக நான் நினச்ச மாதிரி பண்ணலாம். அது ஃபஸ்ட் டெஸ்டிமனி. 2 வீக்ஸ் பேக்கில் 10 days பேக் என்னாச்சுன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக என்னோடய ஃபிங்கர்ஸ் வந்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போய் 3 ஃபிங்கர்ஸ் ரொம்ப அடிபட்டு, அதில் வந்து மிடில் ஃபிங்கர் போன் லிட்ரலி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 75% ஆம்புடேட் ஆகிடுச்சு. அதை ஸ்டிச் கூட பண்ண முடியாத நிலமையில ரொம்ப ப்ளீடிங். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹேண்டிகேப். என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ப்ளீடிங். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உடனே பைக் எடுத்துகிட்டு வந்து கும்மிடிப்பூண்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பட் பிளட் ஸ்டாப் பண்ண முடியல, டாக்டர்ஸ் இல்லை. ஸோ உடனே என்னை சென்னைக்கு வந்து என்னோடய ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் ஸ்டான்லியில் 1/2 an hour எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான், ப்ரேயர் திருப்பி பண்ணிகிட்டே இருந்தேன். அதை ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய ஃப்ளஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன, ஃப்ராக்சர் ஆகி போனே உடஞ்சிருச்சு ஒரு பீஸ். மல்டிபிள் 1 இல்லைனா 2-3 ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு தைச்சி விடுறோம், ஹீல் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. கையை ஒரு 20 daysக்கு மேலேயே வச்சுக்கோங்க, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. இது ரைட் ஹேண்ட் வேறு, எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு மண்டே வந்து ஆக்சுவலி அது இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. மார்னிங் ஃபுல்லாக ஃபங்கஸ் மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் பேண்டேஜ் கட்டினது வந்து ரொம்ப டைட்டாக பண்ணதுனால என்னன்னு தெரியல, எனக்கு சிவியர் பெயின். ஈவினிங்கே இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா மார்னிங் பார்த்த ஃபங்கஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. வாட் அ மிராக்கிள் இஸ். நாங்கள் பர்மாலேருந்து வந்திருக்கோம். செயின்ட் ட்ரேசா சர்ச் வியாபத்தில் இருக்கோம். 2022 என் கணவருக்கு ஜூன் மாதத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்க இங்கே சென்னையில் ரீலா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். கேன்சர், பெருங்குடலில் கேன்சர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 6 கீமோ போட்டோம். இங்கே டிசம்பர் 11 தான் சென்னையிலேருந்து பர்மாவுக்கு போனோம். ரிவ்யூக்காக 2023 ஆகஸ்ட் மாதத்தில் PET-CT ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். நார்மல் ரிப்போர்ட்டை வந்துருச்சு. 2024 ஏப்ரல் மாதம் 22 பிளட் டெஸ்ட், PET-CT ஸ்கேன் அடித்தோம். அப்போ நார்மல் ரிப்போர்ட் தான் வந்துச்சு. இங்கே சாட்சி சொல்லறதுக்காக மே மாதத்தில் வர பார்த்தோம். ஃபாதர் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அப்போ அதை வந்து சாட்சி சொல்ல முடியலை. இந்த வருஷத்தில் நாங்கள் இப்போ தான் ரீலாவில் பிளட் டெஸ்ட் எடுத்தோம், PET-CT ஸ்கேன் எடுத்தோம், நார்மல். நாங்கள் சென்னையிலேருந்து டிசம்பர் மாதத்துலேருந்து போனதுலேருந்து ஒரு மாத்திரை வர இன்னைக்கு வரைக்கும் கேன்சர் மாத்திரை சாப்பிடலை. 2 வருஷமா அந்த சாட்சியம் சொல்லத்துக்காக பர்மாலேருந்து வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்காக நன்றி. என் பெயர் லீனா ரோஸ், சத்தியமங்கலத்திலேருந்து வந்திருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒயிட் டிஸ்சார்ஜால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும்ன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. மார்ச் மாதம் ஃபாதர் நேட்டிவ் பிளேஸ் மேட்டூர் டேம் செலங்கியம் புனித சூசியப்பர் ஆலயத்துக்கு தியானம் கொடுக்க வந்திருந்தார். அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ராப்ளத்துக்காக நன்றி சொல்லி தான் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு திட்டத்துக்காக எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுங்க. ஸ்டொமக் பெயினாகவும் இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபாதர் ஆராதனையில் நிறையா பேரோட என் நேம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நம்ம பேரையும் சொல்ல மாட்டாரா, சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசையான எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஃபாதர் வாயிலேருந்து வந்தது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, ஒருவேளை அது கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னேன்னு. ஏன்னா நானும் அது கேன்சராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஃபாதர் சொன்னது வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. உடனே நன்றி சொன்னேன். அதுக்கப்புறமும் வந்து எனக்கு வந்து அது க்யூர் ஆகலை, கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நம்பிக்கையாக இருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் வந்து தொடராருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே என்னை குணப்படுத்துவீங்க அப்படின்னு விசுவாசத்தோடு இருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அப்படின்ற வார்த்தையின்படி எனக்கு குணம் பெற்றுட்டேன். என்னுடைய பேர் சகாயமேரி. நான் பொலிச்சொல்லூர் புனித ஆரோக்கிய அன்னை பங்கிலிருந்து வந்திருக்கிறேன். போன மாதம் நைட் விஜில் இருந்தப்போ ஒரு கருத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணி நான் ஒப்பு கொடுத்தேன்.
என்னுடைய கணவர் இறந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்னுடைய கணவருடைய தம்பி வந்து ஒரு லேண்டை விற்கிறதுக்காக, அவங்க அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்த அந்த லேண்டை விற்கிறதுக்காக ரொம்ப வில்லங்கத்தில் அது இருக்குது, விற்க முடியாமல் இருக்குது. அதை விற்றா என்னுடைய கடன் பிரச்சனை மாறும், உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் வச்சு ஜெபிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தை மட்டும் வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த வில்லங்கத்திலையும் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைய பெயர் சொல்லி நீங்கள் அழைக்கணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் அழைச்சிங்கன்னா நாங்கள் போய் தாராளமாக கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கணும். ஃபாதர் ஒவ்வொரு ஜெபத்துலேயும் ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே காத்துட்டே இருந்தேன். கடைசி நேரம் கூட வந்துடுச்சு, இறையறக்க ஜெபமாலை முடிஞ்சிடுச்சு, சொல்லலையே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபாதர் பின்னாடி போய் அமர்ந்துட்டு கடைசியாக அமிர்தராஜ கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவரே நான் சொன்னபடி பேர் சொல்லி அழைச்சிட்டிங்க, கோடி நன்றி அப்படின்னு. அதுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு நான் விசுவசிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சாட்சி, 3 வருடமாக என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஆண்டவர் அந்த தாய்மை பேற்று கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 5 மாதம் இப்போ அவள் வந்து குழந்தை பாக்கியத்தை கருவை சுமந்துட்டு இருக்கிறா. அது மாதிரி என்னுடைய சிறிய மகளுக்கு ரொம்ப தூரம் வேலைக்கு போயிட்டு இருந்தா, அருகாமையில் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அந்த விண்ணப்பத்தையும் இங்கே வந்து வச்சேன். அதுவும் ஆண்டவர் பக்கத்திலே இப்போ வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்ச ஆண்டவர் கோடி நன்றி. புகழ் மரியே வாழ்க. என் பேர் மரியுவான். நான் லாசர் சர்ச் பங்கிலேருந்து வந்திருக்கேன். கடந்த 3 மாதமாக எனக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனையால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு 2 டேஸாக ஃபீவரு, 3 டேஸ் லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தது, ஸ்டாப் ஆகலை. என்னையும் அறியாமல் ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். 1 வீக் வந்து ராயப்பேட்டையில் ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க, டைரியாக்காக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து டாக்டர் ஸ்டொமக் பெயின் வந்தது. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்னி ஸ்டோன் பிரச்சனையாக நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க ராயப்பேட்டையில். நாங்கள் போனதுக்கு டாக்டர் வந்து நீங்கள் லேடிஸ்க்கெலாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் போய் கோஷாலை போய் பாருங்கள் திரும்ப அனுப்பிச்சி விட்டாங்க. கோஷாலுக்கு போயிட்டு அங்கே டெஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாமே பார்த்தா அங்கே கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு தான் வந்தது. அவங்க பெரிய டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், 10 mm இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து ஃப்ரைடே அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் பார்த்துடுவாங்க, சிடி ஸ்கேனு அப்படின்னாங்க. ஆனால் சிடி ஸ்கேனுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதிகமாகிடுச்சு. மிட் நைட்டில் என்னையே அறியாமல் ஸ்டோன் வெளியே வந்தது கூட எனக்கு தெரியல. அந்த ஸ்கேனுக்கும் போயிட்டு வந்துட்டு சரி அட்மிஷன் ஆகிறதுக்காக கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து சொன்னாங்க, ஸ்கேன் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்ச உடனே பரவாயில்லைங்க, நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட் வந்து ஸ்டோன் இருக்குது தான் சொன்னோம், ஆனால் இங்கே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு தான் வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவருக்கு நன்றிப்பா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. கடைசி சாட்சியம். என் பேர் கிளாரா. நான் பொழிச்சலூர் ஆரோக்கிய அன்னை பங்கிலேருந்து வரேன். லாஸ்ட் இயர் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க அவருக்கு அட்டாக் வந்துருச்சு, ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஐசியூவில் வச்சுட்டு கூட இங்கே ப்ரேயர் அட்டன் பண்ண வந்தேன். என் பையனும் சொன்னான், ஐசியூவில் வச்சு எப்படி மம்மி போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு ஃபேத் இருக்குது, கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், அவருக்கு அது டேப்லெட்லேயே குணம் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்து இப்போது அவருக்கு ஸ்ட்ரோக்கும் வந்துருச்சு. நான் ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். ஃபாதர் சொன்னாங்க அவருக்கு ஸ்ட்ரோக்கு எதுவும் இல்லை, அவர் நல்லா இருக்கார். ஃபாதர் சொன்னாங்க, அவர் சொன்னார் நான் ஆஃபீஸ் போகணும், ஆனால் இப்போ அவர் ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. ப்ளஸ் எங்கள் மம்மியும் வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிபி ஹையாக இருக்குது, ஸோ வந்து இது பிளாக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபாதர் வந்து மும்பை போயிருந்தாங்க. அப்போ வந்து மம்மி வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஃபாதர் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பிளாக் இருக்குது, அது க்யூர் ஆகிடும். ஸோ மம்மி வந்து போனாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிளாக் இருந்துச்சு. அவங்க ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது ஃபாதர் பேர் எடுத்துகிட்டு தான் அவங்க போனாங்க.
டாக்டர் சொன்னாங்க 95% பிளாக் இருக்குது, இட்ஸ் வெரி மிராக்கிள், காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சிலன் பாருங்களே எழுதி தந்த சாட்சியங்கள், அதை வாசிச்சிடுறேன். சரி, நான் திரும்ப சொல்கிறேன். 9446666953 இல்லைனா 9446666952 இல்லைனா ellavurprayers@gmail.com ellavurprayers24@gmail.com இதில் தயவு செய்து அனுப்புனீங்கன்னா எனக்கு முன்னதாகவே வாசிச்சுட்டு சாட்சியம் சொல்ல முடியும். இது எல்லா மாதமும் சொல்கிறேன், இருந்தாலும் வந்து சாட்சியங்கள் இப்படி இருக்குது. இது வாசித்தேன்னா நானும் வாசிக்காமல் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் செய்ய வேண்டியது வரும். தயவு செய்து இப்போ பாருங்க, 1/2 மணி நேரம் நம்ம சாட்சியத்தை கொடுக்குறோம். இப்போது 55 நிமிஷம் ஆச்சு. அதனால் அட்லீஸ்ட் இந்த 5 மினிட்ஸ்லாம் இதை முடித்தாதான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கும் இறை வார்த்தைக்கும் போக முடியும். தயவு செய்து கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க. சாட்சியம் உங்களுக்கு இங்கே வாசிக்கப்படும். உங்களால் சொல்ல முடியல, வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் தயவு செய்து முன்னதாகவே ஃபோன் வழியாக இல்லை இமெயில் வழியாக எங்களுக்கு தெரிவித்தால், நீ உங்களுக்கு டைப் பண்ண முடியல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்கிறோம். வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் தயவு செய்து கொஞ்சம் ஒரு பொறுப்போடு நடந்துக்கோங்க. அதனால் இன்று கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் அடுத்த மாதம் மட்டுமே வாசிக்கப்படும். முன்னால் கொடுத்த சாட்சியங்கள் மட்டும் நான் வாசிச்சிடுறேன். என் பெயர் ஆர் பாஸ்டின். நான் பெரவள்ளூர் உயிர் தாண்டவர் பங்கை சார்ந்தவர். எனக்கு கடந்த 1 மாதமாக தொடர்ந்து இருமல் இருந்து கொண்டே இருந்தது. நானும் மருத்துவர்களிடம் சென்று மருந்து எடுத்துக்கொண்டாலும் இருமல் குணமாகாமல் இருந்தது. மே மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தியானத்தில் குடும்பமாக கலந்து கொண்டு இருமல் குணமடைய ஜெபித்து கொண்டேன். 2-3 நாட்களில் இருமல் குணமடைந்து இப்பொழுது நற்சுகத்துடன் இருக்கிறேன். இயேசு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாட்சியம் பகிர்கிறேன். இயேசுவே நன்றி, இறை ஆண்டவரே நன்றி. இது உள்ளிருப்பு தியானத்தில் வந்த ஒரு சாட்சியம், ரொம்ப அழகான ஒரு சாட்சியம். வளநகர்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க இந்த உள்ளிருப்பு தியானத்துக்கு. மே மாதம் 29 to June 1 ஹோலி ஸ்பிரிட் ரெட்ரீட்டுக்கு. இவங்க பேர் மரியாம், சேக்ரட் ஹார்ட் சர்ச் வளநகர். இவங்க வந்து இந்த 3 நாள் உள்ளிருப்பு அங்கே அவங்களுடைய பங்கில் வளநகரில் தியானம் நடந்த பொழுது இவங்க பங்கெடுத்தாங்க. இவங்க பங்கெடுத்த பொழுது இவங்க பக்கத்தில் ஒரு அம்மா முட்டிக்கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெயர் செல்வராணி. அடரேஷனில் பங்கெடுத்து கொண்டிருந்த பொழுது இவங்களுடைய ஒரு ஆசை என்னென்ன பாருங்கள், இவங்களுக்காக ஜெபிக்கல, இவங்க செல்வராணிக்காக ஜெபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 16 வருஷமாக குழந்தை இல்லை. 1-2 வருஷம் கிடையாது, 16 வருஷமாக குழந்தை இல்லை. இப்போ இந்த மரியாவுக்கு தோணுது, நான் எனக்காக ஜெபிக்கலை, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஷி வாஸ் ப்ரேயிங் ஃபார் செல்வராணி. அந்த டைமில் தான் ஆராதனை நடக்குது. ஆராதனை டைமில் ஆண்டவர் பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். செல்வராணி என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு. அந்த பேருக்கு எடுப்பது இவங்க அவ்வளோ சாட்சி, அந்த சந்தோஷம் இவங்களை கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். இப்போ மே மாதம் அந்த சாட்சியம் தந்திருக்கிறாங்க. இந்த 16 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜூன் விபத்தில் அடிப்பட்டு இறையிறக்கத்தின் அருளால் பூரண குணமடைந்ததற்காக இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி. குடும்பத்தின் சார்பாக க்ரூஸ் மைக்கிள், பந்தலூர், நீலகிரி. என் பெயர் ரெஜினா மேரி. இது உள்ளிருப்பு தியானம். 4 நாள் தியானத்துக்கு வந்தவங்க. மே 8 to 11 நினைக்கிறேன். அந்த தியானத்துக்கு வந்தவங்க 10 வருஷத்துக்கு முன்னால் பஸ்ஸிலிருந்து கீழே விழுந்திருக்காங்க. விழுந்த பொழுது தலையிலிருந்து இடுப்பிற்கு போகிற ஒரு நரம்பு, அந்த நரம்புக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்து அடிப்பட்டது. ஆனால் அப்பொழுது எந்த வலி வேதனை எனக்கு இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே ஆக்சிடென்ட் நடந்துச்சு. விழுந்த பொழுது உடனே வலி எதுவுமே இல்லை. 4 வருடம் கழித்து இதனோட எஃபெக்ட் வந்திருக்கு பாருங்கள். வலியின் காரணமாக ஹாஸ்பிட்டல் சென்று பெல்ட் வாங்கி போட்டேன். அதாவது இப்போ 6 வருஷமாக பெல்ட்டில் இருந்திருக்காங்க. வலி குறைந்தது. 2024 வேலை செய்யும்போது வலி ஏற்பட்டது. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னால் ஹாஸ்பிட்டல் சென்று ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது டாக்டர் சொன்னது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், 4 லட்சம் செலவாகும் அப்படின்ட்டாங்க. 10 வருஷம் முன்னால் நடந்த ஆக்சிடெண்ட். 4 வருஷமாக எதையுமே கவனிக்கலை. 4 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இப்போ 4 லட்சம் கொடுத்தா தான் ஆப்ரேஷன் நடக்கும். உறுதி கூற முடியும். அதுவும் ஆப்ரேஷன் பண்ணால் கூட உறுதி கூற முடியாது. ஆப்ரேஷன் பிறகு நீங்கள் கோமா அல்லது கை கால் செயலிழந்து போகும், இந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டாங்க. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து வீடு வந்து பெட்ரனாகவே இருந்தேன். ஆப்ரேஷன் செய்யலை. அப்பொழுது என் தம்பி என்னை காண வந்து, அக்கா நான் தியானத்திற்கு போகிறேன், உனக்கு எதுவும் ஆகாதுக்கா, நான் ஜெபிச்சுக்கிறேன்க்கா எல்லா ஒரு தியானத்தில்னு சொல்லி அக்காவுக்கு ஆறுதல் தந்துட்டு தைரியம் தந்துட்டு தம்பி இங்கே தியானத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னை மீண்டும் சந்தித்து தியானம் முடிஞ்ச பிறகு, அக்கா உனக்கு எல்லாமே சரியாகும்னு சொல்லி யூடியூப்பை நீ பாரு, தொடர்ந்து 14 நாள் நீ யூடியூப்பில் எலாவடி வேன்மஸினுடைய யூடியூப்பை பாரு, டாக்கை கேளு, ஆராதனையில் பங்கெடுக்க, தொடர்ந்து 14 நாள் செய்யக்கா, உனக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறான். 14 நாட்கள் கழித்து நான் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு செல்லும்போது அவர் ஏதோ உடற்பயிற்சி செய்ய முன் வந்தார்,
ஃபிசியோதெரப்பி என்னமோ செய்கிறதுக்கு டாக்டர் முன்னால் வந்திருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்பே நான் படுத்த படுக்கையிலிருந்து நடக்க ஆரம்பித்து விட்டேன். வீட்டுக்கு வந்து என் தம்பியுடன் நான் எலாவூர் தியானத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன். ஆனால் மருத்துவர் என்னை ஒரு வருடம் நீ எங்கேயும் நடக்கவே கூடாது, போகவே கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நான் இங்கு வந்து 4 நாள் தியானத்தில் பங்கெடுத்தேன். 3ஆம் நாள் நான் என் பெல்ட்டு கூட இல்லாமல் இருக்க ஆண்டவர் என்னை தொட்டு பரிபூர்ணமாக குணப்படுத்தினார். இப்போ பெல்ட் இல்லாமல் நான் கர்நாடகா மாநிலத்திற்கு நான் பயணம் செய்ய போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய இந்த சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே புகழ்மறியோர். என் பெயர் மலர். நான் நாவலூரில் இருக்கிறேன். டிசிஎஸ் பணிபுரிகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக யுஎஸ் விசாவிற்காக முயற்சித்தேன். இது ஆல்ரெடி வாசித்தது. ஓகே. எலாவூர் டிவைன் மர்சி யூடியூப் சேனல் வழியாக எரிகோ ஜெபம் ஜெபித்தேன். கடந்த 1 ஆண்டு ஆண்டவர் இயேசுவின் கிருபையாலும் அன்னை மரியாவின் பரிந்துரையாலும் என் யுஎஸ் விசா கிடைப்பதில் இருந்த தடைகள் முற்றிலும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் இயேசுவாலும் அன்னை மரியாவில் எனக்கு யுஎஸ் செல்வதற்கான விசா கிடைத்து விட்டது. ஏப்ரல் 2 அவங்க யுஎஸ்க்கும் போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபவுஸ்டீனா பம்மலிலிருந்து இவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இவங்களுடைய சாட்சியம். அந்த சாட்சியம், இவங்க பிராமண குடும்பத்திலிருந்து கத்தோலியம் தழுவிய ஒரு மகள். கவர்மெண்ட் நர்ஸாக இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 20 வருடங்கள் இவங்களுக்கு வந்து ENT பேஷண்ட். அந்த ENT பேஷண்ட் அப்படின்னா மூக்கில் சதை வளரும், ஆப்ரேஷன் பண்ணணும், மூக்கில் சதை வளரும், ஆப்ரேஷன் பண்ணணும், மூக்கில் சதை வளரும், ஆப்ரேஷன் பண்ணணும். 3 தடவை முடிஞ்சிச்சுங்க. இப்போ போன வருஷம் இதே மாதிரி மூக்கில் சதை வளர்ந்துச்சு. டாக்டர்கிட்ட போன பொழுது ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க. ஏறக்குறைய 50,000 செலவாகும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அந்த வலி இவங்களுக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட் நர்ஸ் வேறு, அதனால் அந்த ஆப்ரேஷன் செய்யாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ தான் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூடியூப் வழியாக ஜெரிகோ ஜெபத்தில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து ஜெரிகோ ஜெபத்தை பங்கெடுக்கிறாங்க. டாக்டர் அட்வைஸ் பண்ண அந்த ஆப்ரேஷன், போஸ்ட் ஆப்ரேஷன் வீட்டிற்கு வந்து எல்லா மெடிசனையும் இறையிறக்க ஆண்டவர் ஃபோட்டோக்கு முன்னால் வச்சு அடோரேஷன், இறையிறக்க ஆராதனையில் பங்கெடுக்கிறாங்க. யூடியூப் வழியாக பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆராதனை. 40வது நிமிஷம் மூக்குலேருந்து என்னமோ கீழே கொட்டின மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ரத்தமும் இந்த சதையும் கீழே விழுந்து கிடக்குது. ஆப்ரேஷன் பண்ணால் அவ்வளோ கஷ்டங்க. அந்த சதை விழுந்து கிடக்குது. அவங்க எடுத்து கழுகி கர்ச்சீஃபில் எடுத்து அடுத்த நாள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க டாக்டர்கிட்ட. அவர் அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காரு. மூக்கை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு ட்ரேஸ் கூட கிடையாது, உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்ற ட்ரேஸ் கூட கிடையாது, எந்த மருந்து வேண்டாம், எந்த மாத்திரையும் வேண்டாம். அவங்கள ஆசீர்வச்சிருக்கிறார். ஃபவுஸ்டீனா பம்மல்து. நான்சி விஷால் ரெட்டில்ஸ்லேருந்து மேரி மேக்தலின் சர்ச். அவங்க மார்ச் மாதம் கணவனும் மனைவியும் சேர்ந்து ரெட்ரீட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. விஷாலும் நான்சியும் 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய தம்பிக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அவன் யூகேயில் இருக்கிறான். அவனுக்கு படிப்பு முடிஞ்ச ஒரு வேலைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய ஜெபத்தை கேட்டு மறு வாரமே both of us prayed. மறு வாரமே அந்த தம்பிக்கு வேலை கிடச்சிருக்கு. ஜூன் 9 இஸ் ஜாயினிங் த ஜாப். பிப்ரவரி மாதம் வாட்ஸ்அப்பில் அனுப்பினது. பிப்ரவரி மாதம் உள் இருப்பு தியானத்திற்கு வந்திருந்தேன். கிறிஸ்டினா ஜோதி பாண்டிச்சேரியிலிருந்து என்னும் சகோதரிக்காக வேண்டிக் கொண்டேன். அவர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். 2-3 மாதங்களாக வருமானம் இல்லாமல் இருந்தார்கள். என்னிடம் எலாவூரில் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டார்கள். நானும் அவர்களுக்காக உள்ளிருப்பு தியானத்தில் ஜெபித்துக் கொண்டேன். மார்ச் மாதம் கடைசியில் அவர்களுக்கு கடலூர் சென்ட் ஆன்ஸ் பள்ளியில் வார்டனாக வேலை கிடைத்திருக்கிறது. கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்கிறேன். எனது பெயர் சேவியர். ரெட்டில்ஸ் மக்தலனா மரியா பங்கிலிருந்து நான் அக்டோபர் 2024 உள்ளிருப்பு தியானத்தில் பங்கு பெற்றேன். வேலை மாற்றத்திற்காக ஜெபித்தேன். நவம்பர் 12 மற்றொரு வேலை கிடைத்தது. ஆனால் இப்பொழுது வேலை செய்யும் கம்பெனியில் என்னை டிசம்பர் 12 அதே சம்பளம் தருவதாக, வேலை மாற்றத்துக்காக ட்ரை பண்ணார். ஆனால் இப்போ இருக்கிற கம்பெனி அவங்களுக்கு சொன்னாங்க டிசம்பர் 12 அதே சம்பளம் தருவதாகவும் சென்னையிலே உங்களுக்கு வேலை தொடர்ந்து பணிபுரியலாம் என்றும் கூறினார்கள். இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் புதிய சம்பளம் மே அல்லது ஜூன் 2025 தான் தருவாங்க. டிசம்பர் 12 அதே வேலை கிடைச்சாலும் ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு தான் புது சம்பளம் தருவாங்க. இறைவனின் பேரியக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நான் எதிர்பார்த்த சம்பளம் கிடைத்து விட்டதாக விசுவசித்து நன்றி கூறி வந்தேன். மே 31 அன்று எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளம் தந்து அந்த கம்பெனி அவரை ஆசீர்வதிச்சிருக்கு. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மேலும் உள்ளிருப்பு தியானத்தில் சொல்லப்பட்ட சாட்சிகளை மதிய உணவு நேரத்தில், கம்பெனியில் மதிய உணவு நேரத்தில் அந்த சாட்சியம் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். இவர்
என் இந்து நண்பர்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அதில் ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை. வயது 32. அவருக்காகவும் தியானத்தில் ஜெபித்தேன். சாட்சிகளை கேட்ட பிறகு அவர் சொன்னார், நான் ஒரு நாள் எனக்கு இங்கே வரணும், எலாவூருக்கு வரணும்னு இந்த இந்து சகோதரர் சொன்னார். இவங்க நவம்பரில் வரத்துக்கு முடிவு பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி வர முடியல. ஆனால் டிசம்பர் முதல் வாரம் அவருடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பிப்ரவரியில் அவருடைய திருமணம் நடைபெற்றது. ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய கொழுந்தியாருக்கு மே 2024 திருமணம் நடைபெற்றது. ஆனால் முதல் மாதத்திலேயே பல பிரச்சனைகள். அதனால் அவளுடைய கணவர் எங்கள் குடும்பத்துடன் சரியாக பேசுவதற்கு மற்றும் புறம் மாமியாரனுடைய பிரச்சனையெல்லாம் இருந்தது. என் மனைவி மதியம் 3 மணிக்கு இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபித்தார். நான் இவர்களுக்காக ஜெபமாலை ஒப்புக்கொடு ஜெபித்தேன். இறைவனுடைய இந்த பிரச்சனையை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தோம். பிரச்சனையை பற்றி பேசுவதை நிறுத்தினோம். என்ன செய்தார்கள்? இதை பிரச்சனை பற்றி பேசுறது நிறுத்திட்டு யோசிப்பதை ஆரம்பித்தாங்க. இறைவன் கிட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. தவக்காலத்தில் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் நாங்கள் கணவனும் மனைவியும் செஞ்சோம். எலாவூரில் வைத்து பையனுடைய வீட்டில் உள்ள பெரியவரிடம் பேசினோம். மன்னிக்கிறோம், எங்களையும் மன்னியுங்கள். இன்னைக்கு 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. பிரிஞ்சு போனவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.